தலைமைக்கு அடிப்படையே நம்பிக்கையை காப்பாற்றுவதுதான். இப்படி சுயநலத்திற்காக பேசினால் அண்ணாமலையை யார் நம்புவார்கள் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தாக்கி பேசியுள்ளார். சார், நீங்கள் பத்திரிக்கையாளர், விவரம் தெரிஞ்ச பத்திரிக்கையாளர். வேட்பாளர் நிறுத்தி அந்த வேட்பாளரை எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டார் சார். ஃபோட்டோலாம் வெளியிட்டாரா இல்லையா? வேட்பாளர் நிறுத்தினாரா இல்லையா? பொதுவாக சார், ஒரு தலைமையில் ஒரு நம்பிக்கைக்குரிய பேச்சுவார்த்தைகளை எந்த தலைவராவது வெளியிடுவாங்களா சார்? சொல்லுங்கள். ஒரு தலைமை பண்புக்கு அடிப்படை என்ன தெரியுமா? ரகசியம் காப்பாற்றப்படணும், நம்பிக்கை காப்பாற்றப்படணும். நீங்களும் நானும் 2 தலைவர்கள் பேசுனதை இப்படி சுயநலத்துக்காக நீங்கள் வெளியிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை யார் நம்பி பேசுவா? நீங்கள் யாரை வேணாலும் நாளைக்கு வெளியிடுவீங்களே. உங்களை நம்பி டெல்லி தலைமை கூட பேசுவோம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டால் டெல்லி தலைமை பேசுனதை கூட நீங்கள் வெளியிடுவீங்க. அப்போ டெல்லி தலைமைக்கே ஆபத்து இருக்குது, அதை உணர்ந்துக்கிறணும் டெல்லி தலைமை. இது நம்பிக்கையினுடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்குற விஷயம். 2 தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பேசுகிறார்கள். நீங்கள் பேசுகிறது என்ன வேணாலும் பேசுகிறீங்க, ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த 2 பேருக்கும் ஆண்டவனுக்கு தான் தெரியும். நீங்கள் சுயநலத்துக்காக வெளியே சொல்கிறீங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.